வெல்கம் டு ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ் அகாடமி. நம்ம அகாடமியில் 2025 குரு 4 தேர்வுக்காக தமிழில் அனைவரும் 85 மார்க்குக்கு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. எழுத்து, சொல் மற்றும் சொல்லகராதி, அப்புறம் அது சம்பந்தமான இலக்கண தலைப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதற்காக நம்ம கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற தமிழ் கட்டாய தகுதி தேர்வுலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் ஒவ்வொன்றையும் டிஎன்பிசி ஆன்சர் கீயோட கொடுக்கப்பட்டதோட பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது உங்களுக்கு நம்ம ஆன்சர் கீ இல்லாமல் கொண்டு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உங்களுக்கு சந்தேகம் வரும், இது வராதா, இது எப்படி வரும், நம்ம ஏதாவது விளக்கம் கொடுத்தா கூட அது உங்களுக்கு குழப்பம் ஏற்படலாம். ஒருவேளை அந்த உங்களுடைய மனசு ஒரு இதை புரிஞ்சு வச்சுருப்பீங்க. அப்போ டிஎன்பிசி கொடுத்த ஆன்சரோட அதற்கான விளக்கங்கள் நான் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த எளிதில் விளங்கும். சரிங்களா? அந்த நோக்கத்தில் தான் நம்ம இந்த வீடியோவை பதிவிடுறோம். அனைவரும் பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்க, அவர்களும் பயனடையட்டும். நம்ம இப்போ வினாக்களுக்குள்ள போயிடலாம். 2022 நடைபெற்ற கட்டாய தமிழ் தகுதி தேர்வுலேருந்து தான் நம்ம பார்க்க போயிடும். சரிங்களா? எளிமையான வினாக்களை விரைவாகவே பார்த்துட்டு போயிடலாம். அதாவது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கேட்டிருக்காங்க. பால் கூட்டல் உரும், அதாவது நிலைமொழியில் இறுதியில் மெய்யெழுத்தும் வறுமொழி முதலில் உயிரெழுத்து வந்தனால இது இயல்பு புணர்ச்சியிலே பொருந்தும். சரிங்களா? உடல் மேல் உயிர் ஒன்றுமா, அதனால இயல்பாகவே பாலூரும் என்று புணர்ந்துவிடும். அதே தான் இரண்டாவது கேள்வியிலையும் வான் கூட்டல் ஒளி, இந்த இடத்துலையும் அதே விதி தான் எனது மீண்டும் பயின்று வருது. அப்போ வான் கூட்டல் ஒளி வானொலி. மூன்றாவது கேள்வி பாருங்க, கல் கூட்டல் தீது. சரிங்களா? இந்த இடத்துல எப்படி கக்ரியது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிக்குறிலை அடுத்து லகரம் வந்திருக்கு. சரிங்களா? தனிக்குறிலை அடுத்து லகரம் வந்திருக்கு. அடுத்து மறுமொழி முதலில் தகரம் தீ வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, தனிக்குறிலை அடுத்து லகர ஒற்று வறுமொழியில் தகரம் வந்துச்சுன்னா அந்த தகரம் வறுமொழியில் வரக்கூடிய தகரமானது ரகரமாய் தெரியும். சரிங்களா? ரகரமாய் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதற்கு இடையில் ஆயுத எழுத்தானது குறுக்கமாக வரும். அதாவது ஆயுத குறுக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஆயுத குறுக்கமாக வரும். அதாவது ஆயுத எழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். அதனால தான் கல் கூட்டல் தீது அப்படிங்கிறது கக்ரீது அப்படின்னு சொல்லி வரும். இதே போல் இன்னொரு இடத்துல ஆயுத குறுக்கம் எப்படி வரும்னா, முள் கூட்டல் தீது முற்றீது அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இந்த இரண்டு இடங்களில் மட்டும்தான் அதிகமாக ஆயுத குறுக்கமானது வரும். நம்ம அடுத்த கேள்வி போயிடலாம். நான்காவது கேள்வி பாருங்க. இதுல பெருசா எதுவும் இல்லை. களம் கூட்டல் ஏரி களம் ஏரி. சரிங்களா? ஐந்தாவது கேள்வி பாருங்க, பெயர் அறியா அப்படின்ற சொல்ல பிரித்து எழுத சொல்றாங்க. சரிங்களா? பெயர் கூட்டல் அறியா, அதாவது இதுல எது சரி அப்படின்னா நம்ம அந்த விதியை வச்சுதான் பார்க்கணும். இறுதியில நிலைமொழி இறுதியில மெய்யெழுத்திற்கு வறுமொழி முதலில் உயிரெழுத்திருக்கு. அப்ப உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. அந்த விதி பிரகாரம் பார்த்தா பெயரறியா அப்படின்ற சொல் என்னது பெயர் கூட்டல் அறியா அப்படின்னு தான் வரும். ஆறாவது கேள்வி பாருங்க, நீளுழைப்பு இந்த சொல்ல பிரித்து எழுதும் பொழுது நீள் கூட்டல் உழைப்பு, அதாவது நீளும் கூட்டல் உழைப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நீள் கூட்டல் உழைப்பு. அப்ப இதேதான் அதே உடல் மேல் உயிர் ஒன்றுவது அப்படிங்கிற விதி பிரகாரம் தான் புணர்ந்திருக்கும். சரிங்களா? ஏழாவது கேள்வி பார்ப்போம். பிரித்தெழுதுக பாடான் திணை. இந்த சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுக்குள்ள தனித்தனியா பிரிச்சம் பகுத்தோம்னா ஒரு 3 சொல் இருக்கும். சரிங்களா? பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்க பொன்னிச்சு விதி போட்டு பாருங்க, இது சரியா வருதா அப்படிங்கிறத நமக்கு முக்கியம். பாடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 சொல் எடுத்துக்கோம். அப்ப இதுல நிலைமொழி இறுதியில டு வல்லின உகரம் இருக்கு. சரிங்களா? அப்ப வறுமொழியில உயிர் வந்திருக்கு. அப்ப உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற விதி பிரகாரம் நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய உகரமானது போயிருச்சுன்னா பா கூட்டல் இட்டு அப்படின்னு சொல்லி வரும். பா இட்டு கூட்டல் ஆண் வரும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா பாடு கூட்டல் ஆண், அப்ப டான் ஆயிரும், பாடான் அப்படின்னு சொல்லி ஆயிரும். அப்ப பாடான் கூட்டல் திணை இந்த இடத்துல என்ன இருக்குன்னா பாடான் கூட்டல் திணை அப்படிங்கும் பொழுது இணையவும் அப்படின்ற விதி பிரகாரம் இந்த திணையாக இருக்கு, இந்த திணையில் இருக்கக்கூடிய வறுமொழியானது பாடான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த நிலைமொழியில இணையவும் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு பெயர் புணர்ச்சி பிரகாரம் இணைந்து பாடான் திணை அப்படின்னு சொல்லி ஆகும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒரு சொல்ல சொல்லி பாருங்க. அதுல 3 சொல் வந்துச்சுன்னா 3ஆ அதை பிரிக்கணும். சரிங்களா? 2 சொல் வந்துச்சுன்னா 2ஆக பிரிக்கணும். சரிங்களா?
அந்த சொல்லை பொறுத்து தான் வந்து நம்ம அதை எத்தனை சொல்லாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எத்தனை முழுமையான சொற்கள் வந்து நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். பாடான் திணை அப்படிங்கிற இடத்துல பாடு அப்படிங்கிற ஒரு முழுமையான சொல்லை உருவாக்கலாம், ஆண் அப்படின்ற ஒரு முழுமையான சொல்லை உருவாக்கலாம், திணை அப்படின்ற ஒரு முழுமையான சொல்லை உருவாக்கலாம். சரிங்களா? ஒருவேளை பாடான் கூட்டல் திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடான்ங்கிறதவே வந்து நம்மளால பகுக்க முடியும். சரிங்களா? ஏற்கனவே பகுத்ததை மேலும் பகுக்க முடியாமல் இருக்கும். இங்கே சீல பார்த்தீங்கன்னா இந்த பாடு, ஆண், திணை இது மூணுமே மேலும் பகுக்க முடியாது. சரிங்களா? அதனால தான் வந்து நம்ம இதை சரியான விடையா எடுத்திருக்காங்க. 8வது கேள்வி பார்ப்போம். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதிர்ச்சொல் அல் அப்படின்றாங்க. அல் அப்படின்ற எதிர்ச்சொல்லுக்கு அல் அப்படின்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல். அல் அப்படின்னா இரவு என்று பொருள். நம்ம பார்த்துருப்போம் மதுரையில் வந்து நாளங்காடி, அல்லங்காடி என்று இருவகையான கடைகள் வந்து இருந்தது. அதாவது நாளங்காடி அப்படின்னா பகலில் செயல்படக்கூடிய கடைகள், அல்லங்காடி அப்படின்னா இரவில் செயல்படக்கூடிய கடைகள். சரிங்களா? அதே போல அல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துன்பம் அப்படின்ற பொருள். சரிங்களா? அல் அப்படிங்கும்போது ஒன்று இரவு அப்படின்ற பொருள் வரும், இன்னொன்று வந்து அல்லல் படுகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ துன்பம் அப்படின்ற பொருளையுமே வந்து வரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? 9வது கேள்வி பார்ப்போம். இதுவுமே வந்து எனது எதிர்ச்சொல் தான். ஐயம் அப்படின்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் வந்து நமக்கு தெரியும். ஐயம் அப்படின்றது தான் எனக்கு குழப்பம். அப்போ அதற்கானது தெளிவு. சரிங்களா? ஐயம் என்பதற்கு வந்து தெளிவு. ஆப்ஷன் ஏ பாருங்க, சோர்வு அப்படின்ற சொல் கொடுத்துருக்காங்க. சோர்வு அப்படின்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் வந்து எனது சுறுசுறுப்பு. ஆப்ஷன் சியில் வந்து பொய்மை அப்படின்ற சொல் கொடுத்துருக்காங்க. பொய்மை அப்படின்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் வந்து ஒன்று வந்து உண்மை, இன்னொன்று வந்து வாய்மை. இது ரெண்டுமே வந்து அதற்கு பொருந்தி வரக்கூடியது. ஆப்ஷன் டியில் பாருங்க, விலகு அப்படின்ற சொல் கொடுத்துருக்காங்க. விலகு அப்படின்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஒன்று வந்து அணுகு. சரிங்களா? அணுகு அப்படின்னா இணை, சேர், நெருங்கு அப்படின்ற பொருள். இன்னொன்று நெருங்கு இல்லைன்னா சேர் அப்படின்ற பொருளில் வரும். அதிகமாக வந்து விலகு அப்படின்னா அணுகு அப்படின்ற பொருள் தான் வந்து நமக்கு டிஎன்பிசியில் அதிகமாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? 10வது கேள்வி பார்ப்போம். பொருந்தா சொல்லை கண்டறிக, அகத்திணை அல்லாததை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்டதுல வந்து அகத்திணை அல்லாது நமக்கு தெரியும். அகத்திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் கூறும் அகத்திணை வந்து 7. சரிங்களா? அதே போல புறத்திணை வந்து 7. அதே இது புறப்பொருள் வெண்பாமாலை சொல்லக்கூடிய அகத்திணை வந்து 7, புறத்திணை வந்து 12. சரிங்களா? அகத்திணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை அப்படின்ற 7மே வந்து என்னது அகத்திணைகள். இதுல முதலில் இருக்கக்கூடிய குறிஞ்சி முதல் பாலை வரை கூட இருக்கக்கூடிய திணைகளை வந்து அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்றாங்க. இதுல இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி தான். காஞ்சி வந்து எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி வந்து புறத்திணையில வரும். வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, ஊழிங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு சொல்லி 12 புறத்திணைகளை வந்து புறப்பொருள் வெண்பா மாலை வந்து சொல்கிறது. தொல்காப்பியம் வந்து 7 புறத்திணைகளை தான் வந்து சொல்லுது. சரிங்களா? அதே போல புறநானூற்றில் வந்து பாடப்பட்டுள்ள புறத்திணைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 புறத்திணைகள் பற்றிய பாடல்கள் வந்து புறநானூற்றில் வந்து பாடப்பட்டிருக்கு. 65 துறைகளும் வந்து புறநானூற்றில் பாடப்பட்டிருக்கு. புறநானூற்றில் பாடப்படாத புறத்திணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழிங்கை திணை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திணை வந்து பாடப்படலை. அதாவது என்னது மதில் முற்றுகையிடுவாங்க இல்லையா, அந்த திணை வந்து பாடப்படலை. சரிங்களா? 11வது கேள்வி பார்ப்போம். தவறான இணையை கண்டறிக. சரிங்களா? அதாவது கொடுக்கப்பட்டதுல எந்த இணை வந்து தவறாக இருக்கு. ஒரு சொல்லும் சொல்லுக்கான பொருளும் கொடுத்துருக்காங்க. சொல் பொருள் அறிதல் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, சிலை, வில். சரிங்களா? தவறான இணை இருக்காங்க. சிலை என்பது வில் என்பதற்கான ஒரு பொருள். இன்னொன்று வந்து சிலை அப்படின்னா துணி இருக்கு பார்த்தீங்களா, நம்ம மன்னிக்கணும், சிலைனா வந்து சிற்பம், கோயிலில் சிற்பம் இருக்கு இல்லையா, அந்த பொருள் வரும். சிலை என்றால் ஒன்று வந்து வில் என்று பொருள், இன்னொன்று வந்து சிற்பம் என்று பொருள். அதாவது கம்பர் எழுதியிருப்பாரு இல்லையா, ஏர் எழுபது சிலை எழுபது அப்படின்னு. சிலை எழுபது அப்படிங்கிறது என்னன்னா ராமனுடைய வில்லை பற்றி அவர் எழுதிய பாடல்கள் தான் வந்து எனது சிலை எழுபது. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க, புல். இந்த லகரம் இருக்கு பார்த்தீங்களா, நடு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லகரத்தை வந்து நடு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நடு லகரம் வந்துச்சு அப்படின்னா ஒரு பொருள் என்ன அப்படின்னா புல் அப்படின்னா பறவை, புல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடு கட்டி வாழும் புல்லினம், அந்த பொருள்ல வரும். அதே போல இந்த வகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குண்டுலா அப்படின்னு சொல்லி வகர லகரம் புல். இந்த புல் வந்துச்சுன்னா தாவரம் இருக்கு பார்த்தீங்களா, தாவரத்தை குறிக்கக்கூடியது. இன்னொன்று வந்து தாழ்வான அப்படின்ற பொருள்ல வரும். ஒரு முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, ஒரு பாடல் வரி கொடுத்து அதில் வந்து புல் என்பதற்கான பொருள் என்ன, கீழே, தாழ்வான அப்படின்ற பொருளை கேட்டாங்க. சரிங்களா?
ஆப்ஷன் டி பாருங்க, சேர்ந்தன சேர்ந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இங்க தவறான இணையாக இருக்கு. சரிங்களா? அதே போல தெவ் அப்படின்னா அதற்கான பொருள் வந்து பகைமை என்பது பொருள். இது வந்து மிகச்சரியா இருக்கு. இந்த மூன்றுமே மிகச்சரியா இருக்கு. சேந்தன அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவந்தன என்று பொருள். சேந்தன அப்படின்னா சிவப்பு, சிவப்பு சிவந்தன அப்படின்ற பொருள்ல வரக்கூடியதான் சேர்ந்தன. அடுத்த சொல் பாருங்க, சேர்ந்தன. சேர்ந்தனன்னா ஒன்று மற்றொன்றோடு சேர்தல், புணர்தல், இணைதல் என்று பொருள். அப்ப இந்த இரண்டு இணை தான் வந்து அந்த தவறாக இருக்கு. அதனாலதான் வந்து ஆப்ஷன் டி வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12வது கேள்வி பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறி. இதுவும் அதே போலதான். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்பின் ஐந்திணையில வந்து ஒவ்வொரு திணைக்குமான கடவுளை கொடுத்துட்டு அதற்கான கருப்பொருள் வந்து பொருத்தமற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நமக்கு அகப்பொருள் புறப்பொருள்ல அந்த அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து கருப்பொருள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒன்று வந்து முதற் பொருள், இன்னொன்று வந்து உரிப்பொருள், அடுத்து வந்து கருப்பொருள். சரிங்களா? முதற் பொருள் அப்படிங்கிறது என்னது? நிலமும் பொழுதும் வந்து என்னது? முதற் பொருள். சரிங்களா? அடுத்து உரிப்பொருள் வந்து உரிப்பொருள் என்னன்னா குறிஞ்சிக்கு வந்து புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லைக்கு வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதத்திற்கு வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தலுக்கு வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பாலைக்கு வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். இதைத்தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? உரிப்பொருள் அப்படின்னு. அவங்க நடக்கக்கூடிய உணர்வுகள் அதை வந்து சொல்லக்கூடியது உரிப்பொருள் அப்படின்வாங்க. அடுத்து மூன்றாவதா வந்து கருப்பொருள் வரும். கருப்பொருள் என்ன அப்படின்னா அந்த மக்களுடைய தெய்வம் என்ன, அந்த மக்களுடைய நீர் என்ன, அந்த மக்களுடைய உணவு என்ன, அந்த மக்களுடைய பறவை என்ன, அந்த மக்களுடைய பூக்கள் என்ன, அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய இசை பறை என்ன, இதெல்லாமே சொல்லக்கூடியதான் வந்து என்னது? அந்த மக்கள் வந்து எதையெல்லாம் பயன்படுத்தினார்கள், எதையெல்லாம் அவர்கள் உடைமையாக வைத்திருந்தார்களோ அதை வந்து என்னது? கருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பொருளையும் இந்த கருப்பொருள் தான் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதுல பார்ப்போம். கொற்றவை அப்படிங்கிறது என்னன்னா பாலை நிலத்திற்குரிய தெய்வம். அப்ப அங்க வந்து என்னன்னா அந்த பாலை நிலத்துல வந்து என்னது? கிணறு தான் இருக்கும். அப்ப இந்த இது வந்து கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் பியில் வந்து முருகன் வந்து குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம். அங்க வந்து சுனை நீர் வரும். சரிங்களா? எங்க குறிஞ்சியில வந்து என்னது? சுனை நீர் வரும். திருமால் வந்து முல்லை நிலத்திற்குரிய தெய்வம். அதற்கான கருப்பொருள் நீர்ல பாத்தீங்கன்னா காட்டாறு வரும். சரிங்களா? காட்டாறு வரும். இந்திரன் வந்து மருத நிலத்திற்கு உரிய தெய்வம் தான். ஆனா அவனுக்காக கொடுத்துருக்கிறது வந்து செங்கழி நீர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற 3 ஆப்ஷன்லையுமே பாருங்க, கொடுக்கப்பட்ட கருப்பொருள்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நீர்நிலைகளாக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல மட்டும் செங்கழி நீர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மலர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தாமரை செங்கழி நீர் அப்படின்ற மலர் தான் வந்து எனது மருத நிலத்திற்குரிய மலர். இப்ப இந்த இடத்துல தான் வந்து ஆப்ஷன் டி இதனாலதான் வந்து பொருந்தாம இருக்கு. நீங்க நினைக்கலாம் கருப்பொருள் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கருப்பொருள் தான், அப்ப இந்திரன் மருதம் செங்கழி நீர் மருதம் தானே, இது ஏன் தவறு அப்படின்னா மற்ற ஆப்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட எல்லாமே நீரா இருக்கு, இங்க மட்டும்தான் நீர் இல்லை. சரிங்களா? அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. 13வது கேள்வி இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லா சொல்லியும் படிச்சு பாருங்க. விளம்புதல், செப்புதல், மொழிதல், இது மூன்றுமே என்னது? சொல்லுதல் அப்படின்ற பொருள் வரும். கேட்டல் அப்படிங்கிறது தான் பிறர் சொல்ல நாம் கேட்கக்கூடியது அப்படின்ற பொருள் வரும். அதன் காரணமாக ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 14வது கேள்வி பாருங்க. இதுவுமே வந்து என்னது? பொருந்தாத இணை. அதாவது நமக்கு அந்த தமிழ் சொல்வளம் அப்படின்னு சொல்லி தேவனையா பாவாணர் அவருடைய பாடத்துல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு தாவரத்தினுடைய அடிப்பகுதி அதனுடைய உறுப்பை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? தூறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதரினுடைய அடிப்பகுதியை தூறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிகச்சரி. அதே போல வெங்கலி அப்படிங்கிறதுனா காய்ந்த களியும் காய்ந்த கட்டையும் தான் வந்து என்னது? வெங்கலி. காய்ந்த களியும் காய்ந்த கட்டையும் வெங்கலி. செம்மல் அப்படிங்கிறது என்னன்னா பூ வாடிய நிலை. அதாவது பூவுக்கு வந்து 7 நிலை இருக்குமா, பூ வாடிய நிலை தான் வந்து என்னது? செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொழுந்தாடை அப்படிங்கிறது என்னன்னா கரும்பினுடைய நுனிப்பகுதியை கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் காரணமாக ஆப்ஷன் டி தான் வந்து என்னது? சரியான விடை. 15வது கேள்வி பாருங்க. பொருந்தா சொல்லை கண்டறிய. கொடுக்கப்பட்ட சொல்கள் எல்லாத்திலுமே பொருந்தாத சொல் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏரி, குளம், ஆறு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து என்னது? குணம் கொடுத்துருக்காங்க. அப்ப ஏரி, குளம், ஆறு இது எல்லாமே நீர்நிலைகளை குறிக்கக்கூடியது. குணம் மட்டும்தான் வந்து நீர்நிலைகளை குறிக்காது. சரிங்களா? 16வது கேள்வி பார்ப்போம். பொருந்தா சொல்லை கண்டறியதான். அதாவது சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை இது எல்லாமே அந்த
தேவநாயனுடைய தமிழ் சொல் வளத்தில் அவர் சொல்லியிருப்பார். அதாவது அழுகி போன தாவரங்களுக்கான அந்த தாவர விதைகளுக்கான பெயர் சொல்லுவார். சரிங்களா? இப்போ வாழைப்பழம் காய்கனிகள்லாம் அழுகி போச்சு கெட்டு போச்சுன்னா அதற்கான பேர். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கெட்டு போனதுக்கு வரக்கூடியது தான் வந்து இந்த சும்பல், சொத்தை, அழுகல் எல்லாமே. இந்த கடலை அப்படிங்கிறது என்னன்னா மணி, முத்து, விதை இருக்குங்களே அதுக்கு வரக்கூடியது கடலை. அதனால கடலை அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டதுல பொருந்தாது. இதை எல்லாரும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. வலுவற்ற தொடரை காண்க. சரிங்களா? அதாவது ஒருமைப்பன்மை வலுவற்ற தொடர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நமக்கு எனது சிலபஸில் கண்டிப்பாக இருக்குது. இப்போ செழியன் வந்தான் அப்படிங்கிறது ஆன்சர் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது சரி. அப்படின்னா மற்றதெல்லாம் தவறா? எந்த இடத்துல தவறு அப்படின்னு பார்த்தோம்னா செழியன் வந்தது. வந்தது அப்படிங்கிறது என்னன்னா அக்ரிணை ஒருமையை குறிக்கக்கூடிய. சரிங்களா? வந்தது அப்படின்னா அக்ரிணை ஒருமை. செழியன் அப்படிங்கிற வந்து என்னது உயர்திணை. அதாவது மனிதர்களும் தேவர்களும் தான் வந்து உயர்திணை. இவர்கள் 2 பேரும் அல்லாத மற்ற உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் இது எல்லாமே வந்து என்னது அக்ரிணையில வரக்கூடியது. சரிங்களா? ஆப்ஷன் சி பாருங்க, செழியன் வந்தாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்தாள் அப்படிங்கிறது பெண்பால் விகுதி. சரிங்களா? பெண்பால் வினைமுற்று விகுதி. செழியன் என்பவன் வந்து ஆண்பால். அதனால இந்த இடத்துல வந்து என்னது திணைவலு வந்திருக்கு. சரிங்களா? திணைவலு வந்திருக்கு. மன்னிக்கணும், பால்வலு வந்திருக்கு. ஆப்ஷன் சில பால்வலு வந்திருக்கு. ஆப்ஷன் பில திணைவலு. உயர்திணையை வந்து அக்ரிணையா சொல்லியிருக்கனால இங்க வந்து என்னது திணைவலு வந்திருக்கு. அடுத்து செழியன் வந்துட்டான் அப்படிங்கிறது என்னன்னா செழியன் வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம். வந்துட்டான் அப்படிங்கிறது வந்து என்னது கால வலுவாக இருக்கு. இதனால தான் வந்து ஆப்ஷன் ஏ வந்து என்னது வலுவற்ற தொடராக இருக்கு. இப்படி ஒவ்வொரு சொல்லியுமே நம்ம தெளிவாக பார்த்துட்டு போனோம்னா 85 கேள்வியுமே வந்து ஒரு தவறு கூட நேராது. சரிங்களா? முதல் கேள்விக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இறுதி கேள்வி வரைக்கும் கொடுங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மரபு சொல்ல பொருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட மரபு சொல்லுக்கான வினை மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யக்கூடிய செயலை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து மரபா எப்படி சொல்லிக்கிட்டு வராங்க. அதுதான் சோறு அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா சோறு உண் அப்படின்னு தான் வரணும். அதாவது சோறு அப்படிங்கிறதுனா நிறையா ஒரு நேரம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றது. சரிங்களா? ரசம், பொரியல், கூட்டு அப்படின்னு சொல்லி நிறையா வச்சு சாப்பிட்றது வந்து உண் அப்படின்னு சொல்லி வரணும். சரிங்களா? அந்த இதுக்கு வந்து என்னது உண் அப்படின்னு சொல்லணும். அதே போல் அளவா சாப்பிடலாம். கொறித்து திம்பம் இல்லையா ஸ்நாக்ஸ் ஐட்டம், அது வந்து என்னது தின் அப்படின்னு சொல்லி. இப்போ முறுக்கு தின், சுண்டல் தின் அப்படிங்கிறதுலாம் என்னது கொறிச்சு திங்கிறது தின் அப்படின்னு சொல்லி வரணும். அதே போல் தண்ணீர் வந்து என்னது தாகம் எடுத்தால் நல்லா 1 லிட்டர் கூட குடிப்போம். மட்டம் நம்ம குடிக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவோம் குடி அப்படின்னு சொல்லுவோம். தண்ணீர் குடி. அதே போல் பால் வந்து அளவாக எடுத்துக்கொள்வோம். அளவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதை வந்து என்னது பருகு, பால் பருகு, தேநீர் பருகு, குழம்பி பருகு. குழம்பினா காப்பி என்று பொருள். சரிங்களா? அலுவலக கலை சொல்ல கேட்டிருக்காங்க. குழம்பி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா குழம்பினா காப்பி. அப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து என்னது ஆப்ஷன் சி சரி அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்சர் இல்லாத கொஷினை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிடலாம். ஆனால் நான் சொல்கிற விடை வந்து தான் 100% கரெக்டுங்கிறத நீங்கள் இப்போ தான் வந்து நம்புவீங்க. அதற்கான விளக்கமும் வந்து உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரிங்களா? 19வது கேள்வி பாருங்க, மரபு பிழை இல்லாத தொடர் எது? சரிங்களா? இப்போ கொடுக்கப்பட்ட சொற்கள் எல்லாத்துலேயுமே எந்த சொல்லுல வந்து மரபு பிழை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, கோழி கூவும். கோழி கூவும் அப்படிங்கிறது மரபு பிழை. கோழி வந்து கொக்கரிக்கும். சேவல் வந்து கூவும். இங்கே வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? நாய் வந்து கத்தாது. நாய் வந்து குறைக்கும். ஆடு தான் வந்து கத்தும். சரிங்களா? ஆடு கத்தும், கழுதை கத்தும். கழுதை வந்து கணைக்காது, குதிரை தான் கணைக்கும். ஆடு கத்தும், கழுதை கத்தும். சரிங்களா? பசு வந்து கதரும். சரிங்களா? பசு வந்து கதரும். எருது வந்து எக்காலமிடும். புலி வந்து உருமும், பன்றியும் உருமும். சரிங்களா? சிங்கம் வந்து முழங்கும். யானை வந்து பெளிரும். ஆந்தை வந்து அலரும். கூகை வந்து குளரும். எலி வந்து கீச்சிடும். குரங்கு வந்து அழப்பும். புறா வந்து குணுகும். நரி வந்து ஊளையிடும். சரிங்களா? நரி வந்து ஊளையிடும். வேற என்ன இருக்குது? மயில் வந்து அகவும். இது எல்லாமே வந்து என்னது ஒளிமரபு பிழைகள்ல வரக்கூடியது. அப்ப காகம் வந்து கரையும் அப்படிங்கிறது தான் மிகச் சரியான விடை. சரிங்களா? 20வது கேள்வி பார்ப்போம். சந்திப்பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட சொற்கள்ல சந்திப்பிழையற்ற தொடரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன. அதாவது நமக்கு சந்திப்பிழைனா வல்லினம் மிகும் மிகா இடம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப வல்லினம் மிகும் மிகால வல்லினம் மிகும் படிக்கணுமா மிகா படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டில் ஏதாவது ஒன்றை நீங்க தெளிவா படிச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா நீங்க இப்போ வல்லினம் மிகும் நல்லா படிச்சீங்கன்னா அப்போ அதில் இருக்கக்கூடிய
வார்த்தைகளை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு மிகாது எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னது, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ வெளிப்பட்டு வரும் பொழுது வல்லினம் மிகும் ஒன்று. இன்னொன்று வந்து என்னன்னா இ இர் இல், அதாவது எழுதுனேன் பாருங்க, இ இர் இல் இந்த எழுத்துக்களை அடுத்து, சரிங்களா, இந்த எழுத்துக்களை அடுத்து காசா தாபா வல்லினம் காசா தாபா இந்த சொற்கள் வரும் பொழுது, இது வந்து நிலைமொழி இறுதியில் வந்து இது வறுமொழி முதலில் வந்துச்சுன்னா வல்லினமானது மிகும். சில இடங்கள்ல இதற்கு வந்து விதிவிலக்கு இருக்கு. இப்ப வினைத்தொகையாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. சரிங்களா? வினைத்தொகையாக இருந்தா வல்லினம் மிகாது. அது போன்ற சில எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்கு. சரிங்களா? இப்ப வினைத்தொகை அப்படின்னா என்ன சொல்லலாம், அலைகடல் அப்படின்னு இருக்கு. அலைகடல், அலைகடல்ங்கிற போது இந்த அலை அப்படிங்கிறதுல ஐ வந்து வெளிப்பட்டு வருது, அடுத்து வந்து வல்லினம் வருது. சரிங்களா? வகரம் வருகிற வல்லின எழுத்து வருது, அதனால அங்க வந்து நம்ம ஒற்றெழுத்து வரணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அலைகடல் அப்படிங்கிறது என்னது, அலைகடல், அலைந்த கடல், அலையும் கடல் அப்படின்ற முக்காலத்துக்கும் வர்றதுனால வினைத்தொகையில் அந்த இடத்துல வல்லினம் வராது. சரிங்களா? அதே போல எதிரெதிர் சொற்கள் வரும் பொழுது வல்லினம் மிகாது. இப்ப பிழை திருத்தம் அப்படின்ற சொல் இருக்கு. பிழை அப்படிங்கிறப்ப அந்த ஐ வந்து லை வந்து வெளிப்பட்டு வந்திருக்கு, அந்த இடத்துல தீங்கிறது தகரமானது வல்லினம் வந்திருக்கு. அதனால எதிரெதிர் சொற்களுக்கு இடையில வந்து ஒற்றெழுத்து மிகாது, அதனால வந்து அங்கேயுமே வந்து வரக்கூடாது. இது போன்ற சில விதிகள் இருக்கு. அந்த மாதிரி சில முக்கியமான விதிகளை மட்டும் நீங்க வல்லினம் மிகாதுக்கு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு மிகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மிகும் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் ஏல பாருங்க, குதிரை சிற்பங்கள், இங்க வந்து என்னது வல்லினம் வந்திருக்கு. சரிங்களா? வல்லினம் வந்து சி வந்திருக்கு, அப்ப இங்க இச்சு வரணும், வரல. அதே போல எங்கள் ஊர் கோயிலில், இங்க ஊர் வந்து இரு வந்திருக்கு, அடுத்து வந்து வல்லினம் வந்திருக்கு, இக்கு வரணும், இங்கேயுமே வரல, அதனால இது தவறு இல்லையா? அடுத்து பி பாருங்க, அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம், இந்த ஐ வந்திருக்கு கலை, இங்க வந்து பகரம் வந்திருக்கு, இப்பு வரல, அப்ப இதுவும் தவறு. ஆப்ஷன் சி பாருங்க, மூங்கிலை ஐ வந்திருக்கு, இங்க கொண்டு, அப்ப ஒற்று மிகுந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பல வகையான கைவினை பொருட்கள். சரிங்களா? பல வகையான கைவினை பொருட்கள் வந்து செய்யப்படுகின்றன. அப்ப இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நை ஐ வந்து வந்திருக்கு, அதாவது இன் குட்டல் ஐ, இந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்பட்டு வந்திருக்கு. அடுத்து வந்து வல்லினம்னால இங்க ஒற்று மிகுந்திருக்கு. சரிங்களா? இங்க செய்யப்படுகிற வகரம் வந்திருக்கு சார், இங்க ஏன் சார் ஒற்று வரல அப்படின்னு கேட்டா, இங்க இறுதியில பாருங்க, இங்க வந்து என்னது இல் வந்திருக்கு. சரிங்களா? பொது லகர இல் வந்திருக்கு, அதனால வந்து வல்லெழுத்து மிகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனாலதான் இந்த இடத்துல எல்லாமே மூங்கிலை இங்க வல்லெழுத்து மிகுந்திருக்கு, இங்க கைவினை இங்க வல்லொற்று மிகுந்திருக்கு. அப்ப இது ஒண்ணுதான் வந்து எங்கேயுமே தவறு இல்லாம இருக்கு. மற்றதையும் பாருங்க, பாய் என்பது படுக்க என்பது நம்ம உச்சரிக்கும் போதே தெரியுது, பாய் என்பது படுக்க, அந்த இப்பு வருது, அங்க போடாம இருக்காங்க. சரிங்களா? அதாவது சில இடங்கள்ல சொல்லும் பொழுதே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்ப்போம். இந்த போல காரணங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து விடையளிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 21வது கேள்வி பாருங்க, பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பிறமொழி சொல்லற்ற தொடர், அதாவது ஒன்னொன்னா வாசிச்சு பாருங்க. கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான், அதாவது அக்கிரமம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. சரிங்களா? அதுக்கு என்ன சொல்லணும், கொடுங்கோல், அக்கிரமம் அப்படின்னா துன்பம் இழைத்தான். சரிங்களா? இல்லைன்னா முறைகேடு செய்தான், அநீதி இழைத்தான், அநீதி அப்படிங்கிறது தமிழ் சொல், அநீதி இழைத்தான் அப்படின்ற பொருளை ஒரு அநீதி செய்தான் வரணும். அடுத்து குழந்தைக்கு கண் திருஷ்டி சுத்தி போடு அப்படிங்கும்போது, கண் திருஷ்டி அப்படிங்கிறது என்னன்னா வந்து திருஷ்டி அப்படிங்கிறது கண்ணேறு. சரிங்களா? கண் திருஷ்டி அப்படிங்கிறது என்னது, கண் ஏறு அப்படின்னு சொல்லி வரும், கண்ணேறு. ஆகாசத்தில் பட்சி பறந்தது, பட்சி அப்படிங்கிறது பறவை என்று பொருள், இது வந்து ஒரு சமஸ்கிருத சொல். அப்ப ஆகாயத்தில் பறவை பறந்தது அப்படிங்கிறதான் தமிழ் சொல். ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன், முழுக்க முழுக்க தமிழ்ல இருக்கு, அதனாலதான் ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். அடுத்து 22வது கேள்வி பாருங்க, இதுவுமே வந்து என்னது, சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வல்லினம் மிகும் பார்த்தோம்னா அந்த, இந்த, எந்த அப்படின்ற சுட்டுத்திரிவு வினாத்திரிவு, அந்த இந்த இது வந்து சுட்டுத்திரிவு, எந்த அப்படிங்கிறது என்னது வினாத்திரிவு. இந்த சொற்களை அடுத்து வரக்கூடிய வறுமொழியில் வந்து வல்லின எழுத்து வந்துச்சுனால், சரிங்களா, வல்லெழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒற்று மிகும். சரிங்களா? வல்லொற்று மிகும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அப்படிங்கும்போது அந்த காட்சியை, அந்த இந்த இடத்துல வந்து என்னது
இக்கு இருக்கு, அந்த காட்சியை ஐ வந்திருக்கனால இங்க பார் அப்படிங்கும்போது காட்சியை பார் அப்படின்னு வந்திருக்கு. இங்க பாருங்க, அந்த இங்க வரல, இங்கேயுமே வல்லெழுத்து வரல. சரிங்களா? அப்ப இங்க இக்கு வந்திருக்கு, இங்க வரல. இங்க மேல கொடுத்தது இங்க இங்க வந்திருக்கு, இங்க வரல. அதனாலதான் ஆப்ஷன் ஏ கரெக்ட். 23வது கேள்வி பார்ப்போம். இதுவுமே என்னது, சந்திப்பிழை தான். மெட்டுக்கு பாட்டு பாடு. உச்சரிக்கும் போதே தெரிஞ்சிடும். மெட்டுக்கு அப்படிங்கும்போது மெட்டுக்கு பாட்டு வந்துருச்சு, அப்ப இப்பு வரணும். இங்க எங்க இப்பு இருக்கோ இங்க டூ வந்திருக்கு. இங்கேயுமே என்னது, இன்னொன்னு என்னன்னா, ஐ ஆள்கு நான்காம், அதாவது மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டு வரும் பொழுது, அதாவது ஆள் கு இன் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டு வரும் பொழுது, சரிங்களா, ஐ ஆள் கு ஐ ஆள்கு இன் அது கண், ஐ ஆள்கு இன் அது கண் அப்படிங்கிறதான் 7 வேற்றுமை உறுப்புகள். சரிங்களா? ஐ ஆள் கு இன் அது, இதுல மன்னிக்கணும், 2 3 4 இந்த வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட்டு வரும் பொழுது, சரிங்களா, ஐ அப்படின்னு வந்தா வல்லொற்று மிகணும், கு அப்படின்னாலும் வல்லொற்று மிகணும். சரிங்களா? அதுதான் சொல்ல வந்தேன், குழப்பிட்டேன். இப்ப புரிஞ்சிருக்கும். சரிங்களா? 2 3 4 இந்த வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட்டு வரும் பொழுது அதை அடுத்து வரக்கூடிய வருமொழியில் முதல் எழுத்து காசாதாபா வந்தால் வல்லொற்று மிகும். அடுத்து பாருங்க, இப்ப பாருங்க, அப்படிங்கும்போது இங்க கு வந்திருக்கு, மெட்டுக்கு. அப்ப ஆளுக்கு நான்காம் வேற்றுமை உருவானது வெளிப்பட்டு வந்திருக்கு. சில நான்காம் வேற்றுமை உருவானது வெளிப்பட்டு வந்திருக்கு. அதே போல இங்கேயுமே அதான், இங்க என்னது, டு வந்திருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா, இங்க இந்த வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு. இங்கேயுமே பாட்டு அப்படிங்கும் பொழுது அந்த உகரம் வந்திருக்கு. அதை அடுத்து வரக்கூடிய இந்த வல்லொட்டு இப்போ வரணும், பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி வரணும். அதாவது இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டு அப்படிங்கிறது என்னது, குற்றிய லுகரம். அதாவது ஒரு சொல்லின் இறுதியில் குசுடு துபுரு, குசுடு தூபூரு என்று சொல்லப்படக்கூடிய வல்லின உகரங்கள் 6ம் ஒரு சொல்லின் இறுதியில் வரும் பொழுது அந்த 6 எழுத்துக்களுமே தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி வரக்கூடியது 6 வகையாகவும் பிரிப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடையில் வரக்கூடிய எழுத்து வல்லின எழுத்தா இருந்தா அந்த குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் என்றும், மெல்லின எழுத்தாக இருந்தால் மென்தொடர் குற்றியலுகரம் என்றும், இடையின எழுத்தாக இருந்தால் இடைத்தொடர் குற்றியலுகரம் என்றும் சொல்லப்படும். அதே போல 2 எழுத்துக்களை பெற்று அந்த உகரத்திற்கு முன்னால் வரக்கூடிய ஒரு சொல்லானது நெடில் எழுத்தாக இருந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகரமாக அறியப்படும். அதே போல 3 எழுத்துக்களை கொண்டு அந்த குற்றியலுகர உகரத்திற்கு முன்னால் வரக்கூடிய ஒரு எழுத்தானது உயிர்மை எழுத்தாக இருந்தால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி இவ்வாறாக 6 குற்றியலுகரமாக பிரிக்கப்படும். அதுல பாத்தீங்கன்னா, வன்தொடர் குற்றியலுகரமா இருந்தால் மட்டும்தான் அதை அடுத்து காசாதாபா வந்தால் வல்லினம் மிகும். மென்தொடர் குற்றியலுகரமோ இடைத்தொடர் குற்றியலுகரமோ வந்தால் என்னது, வல்லினம் மிகாது. அப்ப இங்க இட்டு அப்படிங்கிறது என்னது, வல்லின எழுத்து. அப்ப இது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். அதனால அதை அடுத்து காசாதாபா வந்தனால இங்க என்னது, வல்லொற்று மிகுந்திருக்கு. இங்க 4ஆம் வேற்று உறுப்பு வெளிப்பட்டு வந்ததால் வல்லொற்று மிகுந்திருக்கு. இங்க வன்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து காசாதாபால் வந்தால் மிகுந்திருக்கு. வேற எங்கேயுமே அப்படி இருக்காது. சரிங்களா? இதனால தான் ஆப்ஷன் பி கரெக்ட். சரிங்களா? இந்த விஷயம் தெரியணும் உங்களுக்கு. இது தெரிஞ்சா தான் நீங்க கரெக்டான ஆன்சர் எடுக்க முடியும். பார்த்தீங்களா, 3 கேள்வி 4 கேள்வி இதுலேருந்தே கேட்குறாங்க. அப்போ நம்ம தப்பு பண்ணலாமா? பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் இந்த மார்க்கரே இல்லாமல் வந்திருந்தேன்னா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்களா? சிரமப்பட்டிருப்பீங்கல்ல. அதுக்காக தான் நமக்கு கான்செப்ட் தெரியணும். கான்செப்டுக்காகத்தான் நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். சரிங்களா? ஒருவேளை நான் பேசுறது ஸ்பீடாக இருந்துச்சுன்னா, ஏன்னா கேள்விகள் அதிகமாக இருக்குது, நாட்கள் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் வேகமாகவே வீடியோவை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஸ்லோ பண்ணி கூட பாருங்க, பாஸ் பண்ணி கூட ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? 24வது கேள்வி பார்ப்போம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. சரிங்களா? அதாவது பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள் கேட்டிருக்காங்க. காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன் அப்படிங்கிற இடத்துல காலிங் பெல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அழைப்பு மணி என்று பொருள். அடுத்து மாதவன் ஷாப்பிங் சென்றான். ஷாப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா
என்னது கடைக்கு பொருட்கள் வாங்க செல்லுதல் சரிங்களா, இல்லைன்னா கடை உலா செல்லுதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கமலா மில்க் குடித்தாள். மில்க் என்றால் பால் என்று பொருள், நமக்கு தெரியும். மாலையில் விளையாடு, இது வந்து சுத்த தமிழ் சொல்லாக இருக்கு. அதனாலதான் வந்து ஆப்ஷன் டி கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25வது கேள்வி பாருங்க. கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியானது. நமக்கு தெரியலன்னா கூட நம்ம படிச்சதுல குறைந்தபட்சம் நமக்கு தெரிஞ்சது 1 2 வந்தா கூட பொறுத்துக்கவா இருந்தா ரொம்ப எளிமையாவே விடையளிக்கலாம். நம்ம பார்ப்போம். பயணப்படகுகள். பயணப்படகுகள் அப்படின்னா எனக்கு தெரியல, உண்மையிலேயே எனக்கு தெரியல. கடற்பயணம்னா கேள்விப்பட்டிருக்கேன். பான் வாயேஜ், வாயேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பான் வாயேஜ்னா கடற்பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே சிலருக்கு தெரியல. கடற்பயணம் கூட நம்ம படிக்கல சார், விட்டுருங்க. கலப்படம் படிச்சிருப்போம்ல, அடல்ட்ரேஷன் சொல்லி கலப்படம் படிச்சிருப்போம். அது ஒன்று போதும். அடுத்து பண்டம். பண்டம்னா என்னது? பண்டமாற்று நம்ம படிச்சிருப்போம். கமாடிட்டி சரிங்களா, கமாடிட்டி பண்டமாற்று முறைக்கு படிச்சிருப்போம். கமாடிட்டி ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லும் இல்லையா, பண்டமாற்று முறை. பண்டம் அப்படின்னா கலப்படம். இது 2 தெரியும். அப்படியுமே இல்லைன்னா கலப்படம் சி 1 தெரிஞ்சா கூட போதும். கலப்படம்னா அடல்ட்ரேஷன். இப்போ 3வதுக்கு என்ன வரணும்? 2 வரணும். 3வதுக்கு 2 வரணும். எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே எங்கேயுமே இல்லை. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. எதுவுமே வராது. ஆப்ஷன் ஏ போட்டு அடுத்த செகண்ட் போயிட்டே இருக்கணும் சரிங்களா. ஏன்னா பொறுத்த வரைக்கும் நம்ம டைம் வேஸ்டே பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்ச கேள்வி, பெருசா தவறு செய்யக்கூடாது. 26வது கேள்வி பாருங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வெறிகமல் கழனியுள் உளுணர் வெள்ளமே. இந்த அடிகள் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அடிகள் வந்து என்னது? சீவக சிந்தாமணியில அந்த ஏமாங்கத நாட்டு வளத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல் வரிகளை வரக்கூடியதான் வந்து என்னது? வெறிகமல் கழனியில் உளுணர் வெள்ளமே. நமக்கு சொல் பொருள் தெரிஞ்சுக்கணும். வெறி அப்படின்னா மனம் என்று பொருள். மனம் சரிங்களா. வெறி அப்படின்னா மனம், நறுமணம் இருக்கு இல்லையா, மனம் என்று பொருள். கமல் அப்படின்னா கமலும், மனம் கமலும். கழனி அப்படின்னாலே கழனி, நம்ம இன்னும் கூட சில பகுதியில் கழனினா வயல், கழனின்னு சொல்லுவாங்க. உளுநர் அப்படின்னா உழவர். வெள்ளமே அப்படின்னா வெள்ளம் போல் நிறைந்திருந்தனர் அப்படின்னு அந்த பாடல் வரி சொல்லுது. மனம் கமலும் வயலில் உழவர்கள் வந்து வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் அப்படின்னு சொல்லுது. அதனாலதான் வந்து இதை விடையா கொடுத்தாங்க. வேற எங்க பார்த்தாலும் வறண்ட வயல் அப்ப வராது. செறிவான வயலிலும் வராது, பசுமையான வயலிலும் வராது சரிங்களா. 27வது கேள்வி மீண்டும் வந்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். கூரை. கூரை அதாவது நமக்கு தெரியும், இந்த என்னது கூரை வந்துச்சுன்னா இதற்கான பொருள் என்ன? ஓடு அப்படின்ற பொருள். அதாவது வீட்டின் மீது போடக்கூடிய அந்த ஓடுன்னு சொல்லுவோம் இல்லையா, கூரை, அந்த பொருளாக வரக்கூடியது இந்த கூரை. அதாவது இது வந்து வல்லின ரகரம் சரி. இது வந்து வல்லின, ஏன்னா கசட தபரல வரும். இது வந்து எரள வளல, இது வந்து இடையின ரகரம் சரிங்களா. எரள வளல வரக்கூடியது. அப்ப இந்த இடையின ரகரம் வந்துச்சுன்னா அது வந்து வீட்டினுடைய மேல் போடக்கூடிய கூரையை குறிக்கக்கூடியது. அதே இது வல்லின ரகரம் வந்துச்சுன்னா அந்த கூரைப்புடவைன்னு சொல்லுவாங்க. சின்னால வட்டி இந்த பக்கம்லாம் சொல்லுவாங்க கூரைப்புடவை, புடவையை குறிக்கக்கூடியது சரிங்களா. அடுத்து 28வது கேள்வி பாருங்க. மதி என்பதன் தவறான பொருள். அதாவது மதி அப்படிங்கிற சொல் என்ன வரலாம்னா ஒரு சொல் தரும் பல பொருள் அப்படின்லாம் வரலாம் சரிங்களா. மதி அப்படின்னா என்ன பொருள்னா, ஒன்று வந்து நிலவு என்று பொருள். மதி அப்படின்னா நிலவு என்று பொருள். இன்னொன்று வந்து அறிவு என்று பொருள் சரிங்களா. மதிநிறை செல்வன் அப்படின்னு சொல்லுவீங்க. மதிநிறை அந்த இடத்துல இச்சு வரக்கூடாது சரிங்களா. மதிநிறை செல்வன் அப்படின்ற பெயர்ல இச்சு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா மதி நிறை செல்வன், மதி நிறைந்த செல்வன், மதி நிறையும் செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மதி நிறை வானம் அப்படின்னா என்னது? நிலவு நிறைந்துள்ள வானம் அப்படின்ற பொருள் வரும் சரிங்களா. அப்ப மதி அப்படின்னா நிலவு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கனால அறிவுங்கிற பொருளும் வரும், ஞானம்ங்கிற பொருளையுமே வந்து குறிக்கும். அப்ப பகலவன்கிறது சூரியன். அதன் காரணமாகத்தான் வந்து என்னது இதை சொல்லிக்கலாம். அப்ப சொல்லும் பொருளுக்கும் இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொருள் தரும் பல சொல், ஒரே பொருள் தான். அறிவு, ஞானம், நிலவு, இது எல்லாமே வந்து மதி அப்படின்ற பொருளைத்தான் குறிக்கும். இல்லைன்னா மதி அப்படின்ற சொல் வந்து பல பொருளை குறிக்கும். மன்னிக்கணும், 2வது சொன்னதான் கரெக்ட். மதி அப்படின்ற ஒரு சொல் பல பொருள் தரும். என்ன மதி அப்படின்னா அறிவு, ஞானம், நிலவு சரிங்களா. ரைட். 29வது கேள்வி பார்ப்போம். வேளம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேளம் அப்படின்னா நமக்கு தெரியும், வெள்ளை யானையை வந்து வேளம், யானை அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. அத்தினி அந்த மாதிரி யானைக்கு வந்து பல வகையான பெயர்களுக்கு. அந்த யானை டாக்டர் படிச்சிங்கன்னா அதில் யானையுடைய பேர்லாம் வரிசையாக பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்போ பிடி அப்படின்னா பெண் யானை, கரி அப்படின்னா ஆண் யானை,
களிறு அப்படின்னாலும் யானை, வேலம் அப்படின்னாலும் யானை. சரிங்களா? அதே போல் அத்தினி அதுவுமே வந்து யானை. அப்புறம் வாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரணம் அப்படின்னாலும் யானை என்று பொருள் வரும். அப்போ இங்கே பொருந்தாது வந்து சிங்கம் வெளிப்படையாகவே இருக்குது. இதுக்கெல்லாம் நேரமாக வீணடிக்காமல் டக்கு டக்குன்னு போயிடலாம். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வேர்ச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குறுகிய சொல்லாக இருக்கணும், கட்டளை பொருளை உணர்த்தணும், அதே போல் ஒரு ஏவல் சொல்லாக இருக்கணும். சரிங்களா? குறுகிய சொல்லாக இருக்கணும், கட்டளை சொல்லாக இருக்கணும், அந்த சொல் வந்து ஏவல் பொருளை தரணும். இப்போ ஓடினான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓடினான் அப்படின்ற சொல் வந்து ஒரு வினைமுற்று. வினைமுற்று வந்து முக்காலத்துக்கும் வரும். சரிங்களா? இறந்த காலம், நிகழ்காலம், என்னது எதிர்காலம் அப்படின்ற 3 காலத்துக்கு வரும். இப்போ ஓடினான் அப்படிங்கிறது இறந்த காலம், ஓடுகிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம், ஓடுவான் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் வரும். அப்போ இந்த சொல்லினுடைய குறுகிய சொல் என்ன அப்படின்னா கட்டளை சொல்லினா ஓடு, அவ்வளோதான். ஓடி அப்படின்னா ஓடு, முடிஞ்சு. சரிங்களா? ஓடிய அப்படின்னு வந்துருக்கு. ஓடிய அப்படின்னா இதற்கு அடுத்து வந்து ஒரு பெயர்ச்சொல், ஒரு ஓடிய குதிரை. அப்போ ஒரு பெயர்ச்சொல் தான் வரும். ஓடிய ஓட்டம், ஓடிய ஓட்டம். ஓட்டம் அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் இல்லையா? ஓட்டம் அப்படின்னு என்னது? ஒரு தொழிற்பெயர். அப்போ ஒரு பெயர்ச்சொல் தான் ஒரு வினைச்சொல் போட முடியாது அந்த இடத்துல. அப்போ ஒரு எச்சச்சொல்லை அடுத்து ஒரு பெயர்ச்சொல் வந்தால் அது வந்து பெயரெச்சம். அதே போல் ஒரு எச்சச்சொல்லை அடுத்து ஒரு வினைச்சொல் வந்தால் அது வினையெச்சம். அவ்வளோதான். சரிங்களா? ஓடின அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ஓடின இந்த சொல் வந்து ஒருமைப்பன்மை பிழையில எங்கே வரும் அப்படின்னா அக்ரிணை பலர்பால். சரிங்களா? அக்ரிணையில் வந்து பலர்பாலுக்கு வந்து ஓடின அப்படின்னு சொல்லி வரணும். அதாவது மாடுகள் வயலில் ஓடின, யானைகள் காட்டில் ஓடின அப்படின்னு சொல்லி வரலாம். சரிங்களா? அந்த இடத்துல அக்ரிணை பலர்பால். அக்ரிணையில் ஒன்றன்பால் பலவின்பால், மன்னிக்கணும். அக்ரிணை வந்து பலவின்பால், ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். அக்னியில் வந்து ஒன்றன்பால், அடுத்து வந்து பலவின்பால், மாற்றி சொல்லிட்டேன். சரிங்களா? அப்போ அக்ரிணை பலவின்பாலில் வந்து என்னது? ஓடின, அந்த ந விகுதி வரணும். அதே இது அக்ரிணை ஒன்றன்பாலில் ஓடியது து அப்படின்ற சொல் வரணும். சரிங்களா? 31வது கேள்வி பார்ப்போம். வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய. சொன்னார், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சொன்னார் அப்படின்னா சொல், அவ்வளோதான். அடுத்த சொல் டக்குன்னு போயிடலாம் அடுத்த கேள்விக்கு. இந்த வேர்ச்சொல்லினுடைய தொழிற்பெயரை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடு அப்படிங்கிறது வேர்ச்சொல். தொழிற்பெயர் வந்து அல், தல், அம், டு, கை, சி போன்ற விகுதிகளை கொண்டு முடியணும். சரிங்களா? அதான் வந்து ஒரு வினையை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கணும், ஆனால் காலத்தை வந்து காட்டக்கூடாது. ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்து காலத்தை காட்டாமல் இருந்தால் அதுதான் வந்து என்னது? ஒரு தொழிற்பெயர். சரிங்களா? அது வந்து ஒரு பெயர் சொல்லாகவும் இருக்கணும், தொழிற்பெயர். அப்போ கொடு அப்படிங்கிறது கொடுத்த அப்படிங்கிறது என்னது? கொடுத்த மாணவன். அப்போ ஒரு வினையெச்சத்தை இது வந்து எஞ்சிருச்சு, ஒரு சொல் வந்து எஞ்சி இருக்கு, ஒரு எச்ச சொல்லை அடுத்து என்னது? கொடுத்த மாணவன். அப்போ இது வந்து பெயரெச்சம் வராது. கொடுத்தவன் அப்படிங்கன்னா கொடுத்த நபரை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ வினை செய்த நபர் கொடுத்தவன், வினை செய்த நபர், வினையை ஆள்பவரை குறிக்கக்கூடியது வந்து வினையால் அணையும் பெயர். கொடுத்தவன், கொடுத்தவர், கொடுத்தவள், கொடுத்தோர். சரிங்களா? அப்படின்ற பொருள் எல்லாமே வந்து என்னது? வினை செய்த நபரை குறிக்கும். கொடுத்தவன் அப்படின்னாலும் வினை செய்தவர் தான், கொடுத்தவள் அப்படின்னாலும் வினையை செய்தவர் தான், கொடுத்தோர் அப்படின்னாலும் வினையை செய்த நபர் தான். சரிங்களா? அப்போ இது வந்து என்னது? வினையால் அணையும் பெயர், ஆப்ஷன் டி. கொடுத்து அப்படிங்கிறது இங்கே எஞ்சி நிற்கிது. இந்த சொல் வந்து ஒரு எச்ச சொல். இதை அடுத்து பார்த்தா தான் வந்து அடுத்த சொல் பார்த்தா தான் இது வந்து என்னது? வினை எச்சமாக பெயர் சொல்லணும். கொடுத்து சென்றான், இல்லை கொடுத்து போனான், கொடுத்து பார்த்தான், கொடுத்து தந்தான் அப்படின்னு ஏதாவது ஒரு வினை சொல் போடலாம். இதே கொடுத்து மாணவன், கொடுத்து ஆசிரியர், கொடுத்து வள்ளல் போட முடியாது, பெயர் சொல் போட முடியாது. அப்போ இது வந்து என்னது? ஒரு வினை எச்சம். பார்க்கும்போது நம்ம சிம்பிளாக தெரியும். ஈ ஊ அப்படின்னு சொல்லி விகுதி வந்துச்சுன்னா வினை எச்சம்னு போயிடும், ஆ வந்தால் பெயரெச்சம்னு போயிடும். ஒருவேளை அதில் மாற்றங்கள் வரலாம். இப்போ எழுதிய இல்லைன்னா எழுத துவங்கினான், எழுத கூட்டல் துவங்கினான், இந்த இடத்துல ஆ வந்துருச்சு. இங்கே வந்து துவங்கினான்ங்கிறது வினைச்சொல். சரிங்களா? அப்போ துவங்கினான்ங்கிறது வினைச்சொல். அப்போ இது வந்து என்னது? வினைச்சம் ஆயிரும். நீங்கள் ஆ வந்தாலே பெயரெச்சம் சொல்லி போடக்கூடாது, வார்த்தைகளை சொல்லி பார்க்கணும். எச்ச பொருள் தரக்கூடிய சொல்லை அடுத்து பெயர் சொல் வந்தால் பெயரெச்சம், வினைச்சொல் வந்தால் வினையச்சம். சரிங்களா? கவனமாக ஆன்சர் பண்ணணும். அடுத்த கேள்வி பார்ப்போம். 33வது கேள்வி பாருங்க. வினை முற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. தருகின்றனர் அப்படிங்கிறது என்னது? ஒரு நிகழ்கால வினைமுற்று. இதற்குரிய வேர்ச்சொல் என்ன? தருகின்றனர் அப்படின்னாலே தா, அவ்வளோதான், முடிச்சு. தந்து அப்படிங்கிறது என்னது? ஒரு வினை எச்சம். தந்த அப்படிங்கிறது பெயர். ஏன்னா தந்த மாணவன்,
தந்து சென்றார் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? தருவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தருவித்தார், தருவித்தல் அப்படின்னா இது வரவழைத்தல் அப்படின்ற பொருள். வரவழைத்தல் இது வந்து ஒரு வினைச்சொல் தான். சரிங்களா? தருவி அப்படின்னா வரவழைத்தல் அப்படின்ற ஒரு பொருளை தரக்கூடியது. 34வது கேள்வி பார்ப்போம். அகரவரிசை. அகரவரிசைக்கு வந்து ஒரு 3 விதி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அகரவரிசைப்படுத்தும் பொழுது முதலில் வந்து என்னன்னா, முதல் எழுத்து ஒன்று போல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதல் எழுத்து ஒன்று போல் இருந்துச்சுன்னா இரண்டாம் எழுத்தை பார்க்க வேண்டும். இரண்டாம் எழுத்து ஒன்று போல் இருந்தால் மூன்றாம் எழுத்தை பார்க்க வேண்டும். முதலில் நாம் வரிசைப்படுத்தக்கூடியது என்னன்னா, உயிரெழுத்தாகிய ஆ முதல் அவ் வரை இருக்க எழுத்துக்கள் தான் வந்து அதை முதலாவதாக கொண்ட சொற்களை வந்து வரிசைப்படுத்தணும். அடுத்து முதல் எழுத்தெல்லாம் ஒன்று போல இருந்தால் இரண்டாம் எழுத்து போக முடியும். அப்போ இரண்டாம் எழுத்து போகும் பொழுது இரண்டாவதாக ஆயுத எழுத்து எந்த சொல்லில் இருக்கோ அந்த சொல்லை வந்து அதற்கடுத்து முதல் உயிர் எழுத்து எந்த சொல் இருக்கோ அதை வரிசைப்படுத்திட்டு அதற்கடுத்து ஆயுத எழுத்து அடுத்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய சொல் ஒரே மாதிரி இருந்தால் ஆயுத எழுத்து ஏதாவது ஒரு சொல்லில் இருந்தால் அந்த சொல்லை முதலில் வரிசைப்படுத்தணும். அதற்கப்புறம் இக்கு இக்கு அதனுடைய வர்க்கம். சரிங்களா? இக்கு முதல் இக்குலேருந்து காங்க கா கி அப்படின்ற அதனுடைய வர்க்கத்தை உள்ள சொற்களை வந்து வரிசைப்படுத்தணும். அதற்கப்புறம் இங்கு அதனுடைய வர்க்கம்ல இருக்க சொற்களை வரிசைப்படுத்தணும். இவ்வாறு தான் வந்து நம்ம வரிசைப்படுத்தணும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எளிமையாகவே கொடுத்துட்டாங்க. உயிரெழுத்து மட்டும்தான். அன்பு, இரக்கம், 5, ஒழுக்கம், ஓசை. 50 கேள்வி மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா? அடுத்துதான் இந்ததும் நமக்கு அதே தான். ஆடு, இரக்கம், ஈதல், எளிமை. சரிங்களா? கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு. அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி. எத்தனை கேள்வி பாருங்க. அன்பு, ஆடு, ஊக்கம், ஏது, அவ்வை. அகரவரிசையில் வந்து நான் சொன்ன விதி கூட தேவையில்லை. உங்களுக்கு சாதாரணமாக சொன்னாலே போதும், எல்லாமே ஈஸி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி எங்கேயுமே தவறு இல்லை. அடுத்து தாண்டுதல், துன்பம், தூண், தேன் தெரிஞ்சாலே பண்ணிடலாம். அடுத்து சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடர் ஆக்க சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சாண்டியாகோ வந்து மிகப்பெரியவரா கிடையாது. அப்போ மீன் வந்து மிக பெருசு. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படின்ற சொல் தான் கரெக்டாக இருக்கு. இல்லைன்னா மிகப்பெரிய மீனை சாண்டியாகோ பிடித்தார் அப்படின்றது தான் கரெக்ட். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு பாருங்க. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் இருக்கு. மீனை பிடித்தார் மிகப்பெரிய. அடுத்து சாண்டியாகோ பிடித்தார் மிகப்பெரிய சாண்டியாகோ கிடையாது. அப்போ என்னது ஏ தான் வந்து சரியான விடையாக வரணும். அடுத்தது பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுலாக தான் சொல்லியிருக்காங்க. புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக. அதாவது நம்ம சொல்லி பாருங்க, பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். ஒவ்வொரு சொல்லி நம்ம சொல்லும் போது ஒரு கோர்வையா வந்து உட்காரும். சரிங்களா? பிறருக்காக உழைத்தால் தான் வந்து புகழ் பெற்றவங்க. அப்படி புகழ்பெற்ற சான்றோர்கள் வந்து என்னது நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுவது என்ன அப்படின்னா மறைவிடை. விடை வந்து 8 வகைப்படும். வினா வந்து 6 வகைப்படும். சரிங்களா? அதுல சுட்டு, மறை, நேர் இது 3 வந்து என்னது வெளிப்படை விடை, மற்ற எல்லாமே மறைமுக விடை. சரிங்களா? ஏன்னா சுட்டு, மறை, நேர் சுட்டி சொல்லக்கூடிய விடையும் மறுத்து சொல்லக்கூடியதும் நேரடியாக சொல்லக்கூடிய என்னது வெளிப்படையாவே சொல்லிடும். மற்றதெல்லாம் மறுத்து குறிப்பால் உணர்த்தக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அப்ப ஒரு கேள்வி கடைக்கு போவாயா அப்படிங்கிறது என்னன்னா நேரடியாகவே ஒரு கேள்வி கேட்குறாங்க. கடைக்கு போவாயா, அதுக்கு வந்து நான் போக மாட்டேன்னு மறுத்து சொல்றது வந்து மறைவிடை. சரிங்களா? போகாமல் இருப்பேனா அந்த மாதிரி கேட்டோம்னா அதற்கு அடுத்தடுத்த கேள்வி வரும். நம்ம அந்தந்த கேள்வி வரும்போது அந்த இது பார்த்துடலாம். சரிங்களா? விடை வகையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா, அதாவது என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு அது ஒரு கேள்வி. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வியை விடையாக சொல்றத என்னன்னு சொல்லுவாங்கன்னா வினா எதிர் வினாதல் விடை அப்படின்வாங்க. ஏவல் விடை அப்படின்னா என்னன்னா ஒரு செயலை செய்யும்படி நம்மை சொல்லக்கூடியது. இப்ப கடைக்கு போவாயா அப்படிங்கிறதுக்கு நீயே போ, நம்மையே வந்து ஏவும் பொருளில் வந்து விடை சொல்லக்கூடியது வந்து ஏவல் விடை அப்படின்னாங்க. ஒன்றை அங்கு இருக்கிறது இங்கு இருக்குது என்று சுட்டி சொல்லக்கூடிய விடையை வந்து சுட்டு விடை என்னவாங்க. உருவது கூறல் விடை அப்படின்னா பின்னாளில் நடக்கக்கூடியதை காரணமாக சொல்லக்கூடிய விடையை வந்து உருவது கூறல் அப்படின்வாங்க. ஏற்கனவே நடந்த ஒன்றை காரணமாக கூறி சொல்லக்கூடிய விடையை வந்து உற்றது உரைத்தல். இப்ப நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி நடக்க போவதே சொல்லக்கூடியது வந்து ஊறுவது குரல். கால் வலிக்கிறது அதனால தான் விளையாடவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னது உற்றது உரைத்தல். சரிங்களா? இன்னும் ஒரு 6 கேள்வி தான். இதுலையுமே பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவனைய பாவாணர் ஒளி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? இப்ப இதை வந்து நம்ம கேள்வி எப்படி பண்ணா மொழி ஞாயிறு அப்படின்ற சொல்லுக்கு வந்து இங்க அழுத்தம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தேவனைய பாவாணர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். அப்ப இதுதான் வந்து விடையாக வரணும். அப்ப தேவனைய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார், இது வந்து கரெக்ட். மொழி ஞாயிறு என்றால் என்னங்கிறது கிடையாது. இங்க வார்த்தையில எந்த சொல்லுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா
முதலில் வந்து எதற்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க, எதை வந்து ஒரு இதாக சொல்லும் போதே தெரியும். தேவநாய பாவாணரை விட அந்த மொழி ஞாயிறு அப்படிங்கிற பட்டத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு இல்லையா? அப்போ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விடையா ஆப்ஷனாக வந்து நம்ம பார்க்கணும். ஒருவேளை அது சம்பந்தமான கேள்விகள் வரலை அப்படின்னா தான் அடுத்தது போகணும். சரிங்களா? 46 தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தனர். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன விஷயம், இந்த இந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, மனிதர்கள் வந்து தொடக்கத்தில் தனித்தனி குழுவாக வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு. அப்போ அதுதான் வந்து விடையா இருக்கும். தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற கேள்வி தான் வந்து என்னது பொருத்தமா இருக்கும், மற்ற கேள்வி பொருத்தமாக இருக்காது. 47வது கேள்வி பார்ப்போம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். 2 வினை சொற்கள் வந்து கொடுப்பாங்க. அந்த வினை சொற்களுடைய பொருள் வேறுபாட்டை வந்து நம்ம அறிந்து கொள்ளணும். சரிங்களா? பணிந்து அப்படின்னா பணிந்து சென்றால் பணிவாக நடக்கிறது, என்னது அடிபணிந்தல் அப்படின்ற பொருள் வரும். பணித்து அப்படின்னா ஒரு வேலை ஏவுதல் பொருளில் வரக்கூடியதான் வந்து பணித்து. அப்போ இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். பணித்தல் அப்படின்னா என்னது கட்டளை இடுதல் என்று பொருள். பணித்தல் அப்படின்னா பணித்துன்னா கட்டளை இடுதல். பணிந்து அப்படின்னா என்னது அடக்கம். சரிங்களா? அடக்கம் அப்படின்ற பொருளில் வரும். அடங்கி இருத்தல் அப்படின்ற பொருளில் வரக்கூடியது. 48வது கேள்வி பார்ப்போம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரிங்களா? மாறு மாற்று கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். மாறு ஆனால் அது வந்து ஒரு வினைச்சொல், மாற்றி அப்படிங்கிற ஒரு வினைச்சொல். அதாவது மாறுவேட போட்டி அப்படின்னா ஒரு தனி. மாறு வேடத்தில் பரிசு வென்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டார். வேடத்தை மாற்றிக்கொண்டு முழுமையாக மாற்றிக்கொள்வது. மாறு வேடம்ங்கிறது என்னது ஒன்று இருப்பது போல வேறொன்றாக மாறுவது. சரிங்களா? அப்போ இது ஒரு தனி வினை, இது வந்து தனி வினை. அப்போ அதற்கேற்ற போல இருக்கக்கூடியதான் பார்க்கணும். மாறி வந்தவர் பரிசு பெற்று மாற்றி கொண்டார் அப்படின்னு சொல்ல. மாறி வந்தவர் யாராவது இருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. வேடம் மாற்றிக்கொண்டு பரிசை மாற்றினார். வேடத்தையும் மாற்றிக்கிட்டு பரிசையும் மாற்றுவாங்களா? மாற்ற மாட்டாங்க. சரிங்களா? பொருத்தமானதாக வரும். வேடத்தையும் வேடம் மாற்றிக்கொண்டுன்னு சொல்ல மாட்டாங்க. மாறி வேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேடம் மாற்றிக்கொண்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதே போல் பரிசை மாற்றுவாங்களா? மாற்ற மாட்டாங்க. பரிசை மாற்ற மாட்டாங்க, வேடத்தை தான் மாற்றுவாங்க. சரிங்களா? 49வது கேள்வி பாருங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இப்போ நம்ம உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா நமக்கு எப்படி தெரியும்? அப்படியே வெளிப்படையா அப்படியே தெரியும் இல்லையா? அதான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படை தன்மை. சரிங்களா? பசுமரத்து ஆணி போல அப்படின்னா என்னது ரொம்ப தெளிவாக சிறப்பாக நன்றாக பதிய வைத்தல் அப்படின்ற பொருள். அடுத்து 50வது கேள்வி பாருங்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இந்த ஓமை சொல்லக்கூடிய பொருள். அதாவது இப்போ நீ கிணறு வெட்டுறீங்க, கிணறு வெட்டும்போது திடீர்னு பூதம் கிளம்புமா? நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? எதிர்பார்க்க மாட்டோம். அது வந்து தற்செயலா? கிடையாது. நீங்கள் கிணறு வெட்டும் போது பூதம் வந்துச்சுன்னா அது வந்து என்னது ஒரு எதிர்பாராத செயல். இந்த தற்செயல் நிகழ்வு அப்படின்னா என்னன்னா, இப்போ பனம்பழம் காய்ச்சிருக்கு, அதில் போய் ஒரு காக்கா உட்கார எதிர்த்து காக்கா உட்காந்தவொடனே இல்லை குருவி உட்காந்து அந்த பழம் தொப்புன்னு கீழே விழுந்துடும். ஏன்னா அந்த குருவி பாரம் தாங்காமலாம் அந்த பழம் விழுந்துருச்சு, அந்த பழத்தினுடைய எடை தாங்காமல் தான் வந்து அந்த பழம் விழுந்துருச்சு. அதுக்கு தான் சொல்லுவாங்க குருவி உட்கார பனம்பழம் விழுந்தது போல. குருவி சும்மா போய் உட்காரும், ஆனால் அந்த நேரம் பார்த்து அந்த பழம் முதிர்ச்சியடைந்து விழுகக்கூடிய நிலையில் இருக்கும். அது விழுகும்போது குருவி டப்புன்னு உட்காரு. அப்போ அது உட்காந்து அது வந்து தற்செயலாக நடக்கக்கூடியது. சரிங்களா? அது வந்து தற்செயல் நிகழ்வு. அதே போல் எதிர்பார்த்த நிகழ்வு அப்படின்னா என்னது? பழம் விழுந்து பழம் வந்து பாலில் விழுவது போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிர்பார்த்த நல்வாய்ப்பு ஒன்று நடக்கக்கூடியது. பழம் வந்து பாலில் விழுந்துருச்சு அப்படின்னா என்னது? நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஆகா இவர் நம்ம பக்கம் வரணும், அதான் சொல்லுவாங்க பழம் வந்து பால்லே விழுந்துருச்சு. அதை வந்து என்னது? எதிர்பார்த்த நல்வாய்ப்பு, இல்லைன்னா எதிர்பார்த்த ஒரு நிகழ்வை தான் வந்து பழம் வந்து பாலில் விழுதல் அப்படின்வாங்க. பயனற்ற செயல் அப்படின்னா என்னது? ஆற்றில் புளி கரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றில் வந்து பெருங்காயம் கரைத்தல், இல்லைன்னா ஆற்றில் புளி கரைத்தல், இல்லைன்னா விழலுக்கு நீர் பாய்ச்சல். இது எல்லாமே வந்து என்னது? பயனற்ற செயல். ஆற்றுல போய் புளியை கரைச்சோம்னா ஏதாவது பயன் இருக்கா? கிடையாது. வீட்டில் கரைச்சா வச்சு குழம்பு வச்சு குடிக்கலாம். அதே போல தான் பெருங்காயத்தை வீட்டில் கரைச்சோம்னா குழம்பு பருப்பு சாம்பாருக்கு ஊற்றலாம். ஆற்றுல கரைச்சா ஒரு பிரயோஜனம் இல்லை. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னாலும் அது பயனற்ற செயல் தான். வயலுக்கு வந்து நீர் இறைக்கலாம், ஆனால் விழல் சும்மா இருக்கிற கலர் நிலத்துக்கு போய் நீர் இறைச்சோம்னா அதுவுமே வந்து என்னது? பயனற்ற செயல் தான். சரிங்களா? 50 கேள்வி வந்து முடிஞ்சிருக்கு. இந்த கேள்விகள் இதில் சொல்லப்பட்ட விளக்கங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க. நீங்கள் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். சரிங்களா? வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து இதில் வியூஸ் வர்றதை பொறுத்து தான் வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக போடலாமா வேணாமா அப்படின்ற எண்ணத்தில் இருக்கேன். சரிங்களா? ஏன்னா எக்ஸாம்ஸ் நெருங்கி வந்துட்டுருக்குது. எல்லாருமே எக்ஸாம்ஸு படிச்சுட்ருப்பீங்க. வந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. இதில்
நம்மளும் வந்து வீடியோஸ் போட்டு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்து ஒரு நிறைய பேர் பார்த்தாங்கன்னா கூட அந்த வீடியோக்கள் போடலாம். நான் பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி.